this is Shintu. இந்த வீடியோல பேட் மெமரி இரேசர் சீரீஸோட 6th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜியோங்க காமிக்கிறாங்க. ஜியோங் லீகன் கிட்ட கான்ட்ராக்டை படிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டை படிக்கிறா. ஃபர்ஸ்ட் ரூல், நீ என்ன ஒரு பொண்ணா பார்க்கக்கூடாது. செகண்ட் ரூல், எனக்கு நீ ரெஸ்பெக்ட் தரணும். தேர்ட் ரூல், நான் என்னெல்லாம் டெஸ்ட்டை சொல்கிறேனோ இது எல்லாமே நீ பண்ணணும்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீகன் அந்த கான்ட்ராக்டை வாங்கி எரிச்சிடுறான். ஜெயம் பார்த்து, என்ன சேஞ்சஸ்னால் நீ சொல்லலாம்ல, எதுக்கு நீ இப்போ அதை எரிக்கிறேன்னு கேட்குறா. லீகன், எனக்கு உன் கூட வேலை செய்ய வேண்டான்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜெயம், என்ன இதுக்கு முன்னாடி நீ தானே என்ன டீம் டாக்டராக இருக்கலான்னு கேட்ட, இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி உன்னை எனக்கு பிடிச்சிச்சு, இப்போ அந்த மாதிரி கிடையாது, எனக்கு உன் கூட சேர்ந்து வேலை செய்ய வேண்டாம்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜெயம், அப்போனா ஓகே, இதுவும் நல்லது தான், என்னுடைய வேலையில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்துக்கிறா. ஆனால் அவள் போகாததால் லீகன் ஜெயோங்களுடைய கோட்டை பிடிச்சி வெளியே அனுப்புகிறான். ஜெயோங் அப்பவும் போகாததால் லீகன் ஜெயோங்க தூக்குறான். அதே நேரத்தில் அதை பார்த்ததும் ஜெயோங் பயப்படுறா. லீகன் ஜெயோங்க கீழே விட்டுட்டு, சரி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இன்னைக்கு நைட் நீ அங்கே இருக்க ரூமில் படுத்துற, ஆனால் இல்லை எழுந்ததும் நீ போயிடணும்னு சொல்கிறான். இல்லை லீகன் எழுந்து வெளியே வந்ததும் ஜெயோங் ரொம்ப மோசமாக சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்து, நீங்கள் என்ன பண்ணுற, ஏன் இந்த மாதிரி சாப்பிட்றேன்னு கேட்குறான். அதை கேட்டதும் ஜெயோங், நார்மலாகவே வீட்டில் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறா. அதே நேரத்தில் லீகனுக்கு ஜெயோங் கிட்டேருந்து கால் வருது. காலில் நான் ரீஹாப் சென்டரில் இருக்கேன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீகன், சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து கிளம்புறான். ஜெயோங்கோ ஸ்பீடாக வெளியே வந்து லீகன் கார் எடுத்துகிட்டு போகும்போது நானும் வரேன்னு சொல்கிறான். ஆனால் அதை கேட்காம லீகன் ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீனில் ஜெயோங்கோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. ஜெயோங் வீட்டுக்குள்ளே வந்ததும் அவங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து ஸ்பீடாக அவங்க கிட்ட வந்து, என்னாச்சு, ஏன் காலையிலேயே மெடிடேஷன் பண்ணுறேங்கன்னு கேட்குறா. அதுக்கு அவங்க, இல்லை ஜியோங் நேற்று நைட் வீட்டுக்கே வரல, அவள் எங்கே இருக்கானே தெரியலன்னு சொல்கிறாங்க. சேயோங், எனக்கு இதை பார்த்தா ரொம்ப ஜலஸாக இருக்குது. சேயோங்க்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவளை நினச்சி கவலைப்படுற அளவுக்கு எனக்கு அதை பார்த்தா ஜலஸாக இருக்குன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் அவங்க, ஜெயோங்க ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுமான்னு கேட்குறாங்க. சேயோங் ஆமான்னு சொல்கிறா. அதை கேட்டதும் ஜெயோங்கோடைய அம்மா அந்த குட்டி பையனை உள்ளே அமிச்சிட்டு அவங்க கிட்ட இருக்க துடுப்பத்தை எடுத்து ஸ்பீடாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்ததும் சேயோங் கத்திக்கிட்டே ஓடுறா. அவங்க சேயோங் கிட்ட, இத்தனை நாள் நான் உன்னை கெஸ்ட்டாக நினச்சேன், அதனால நான் உன்னை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணேன், ஆனால் இப்போ நான் உன்னை என்னுடைய பொண்ணு மாதிரி பார்க்குறேன், நேற்று நைட் நீ எங்கே போயிருந்த, ஆனால் அதுக்குன்னு நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம், எப்போ வேணாலும் போகலான்னு கிடையாது. அதே நேரத்தில் உன்னுடைய அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, நீ எங்கே நீ கிட்ட கேட்டாங்க, நான் இப்போதைக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீன்னு கேட்குறாங்க. அதை கேட்டதோ செய்யும், என்ன நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட பேசுனீங்களா, இப்போ என்னுடைய அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதை கேட்டதோ ஜெயோங்கோடைய அம்மா, இது எல்லாமே நீ தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் லீகன் ஸ்பீடாக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஆனால் அவனுக்கு முன்னாடியே ஜெயோங் அங்கே இருக்கா. அவள் லீகனை பார்த்ததும், உன்னுடைய வண்டியை விட என்னுடைய டாக்ஸியே ஸ்பீடாக இருந்துச்சுன்னு சொல்கிறா. ஆனால் அதை கண்டுக்காமல் லீகன் ஸ்பீடாக உள்ளே போகிறான். அப்போ ஜெயோங் லீகனை ஸ்டாப் பண்ணி, ஜெயோங் உன்னுடைய கம்பெனியோடைய அத்லெட் தானே, என்னால் அவளை செக் பண்ண முடியும், நான் பண்ணுறேன்னு சொல்கிறா. ஆனால் லீகன் அதை கவனிக்காமல் ஸ்பீடாக அங்கேருந்து போகிறான். ஜெயோங்க காமிக்கிறாங்க. ஜெயோங் கத்திட்டே, எனக்கு ரீஹாப் வேண்டாம், எனக்கு வேண்டான்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் லீகன் சேயோங்கோடைய அம்மாவை பார்க்குறான். அவங்க கிட்ட, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் பேசல, கவலைப்படாதீங்க, அவளுக்கு ரீஹாப் போயிட்டு தான் இருக்கு, அவள் வேண்டான்னு சொல்கிறா. அதே நேரத்தில் அவளுக்கு நீலையும் அடிபட்டிருக்குன்னு சொல்கிறான். அவன் சொல்லிட்டே இருக்கும் போது ஹாங்ஜோ அங்கே வரான். சேயோங்க பற்றி நீ கவலைப்படாத, ஆல்ரெடி அவளுக்கான டெஸ்ட் நான் எல்லாமே எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சேயோங்கோடைய அம்மாவை கூட்டிகிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறாரு. அதே நேரத்தில் ஜெயோங் சேயோங் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவங்க கிட்ட, நீ கவலைப்படாத, உன் மனசில் என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லான்னு சொல்கிறா. அதை கேட்டதோ சேயோங் ஸ்போர்ட்ஸை பற்றி எல்லாமே சொல்கிறா. ஆனால் ஜெயோங்க்கு எதுவுமே புரியாமல் அமைதியாக இருக்கா. லீகன் ஸ்பீடாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தபோது ஜெயோங் மேலே கட்டி போட்டு தொங்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் லீகன் ஸ்பீடாக வந்து, என்ன நீ சேயோங்க ஒத்துக்க வச்சுட்டியான்னு கேட்குறான். ஜெயோங் இப்போதைக்கு இல்லை, எல்லாமே ஸ்டார்ட் தான், நான் சீக்கிரமாக அவளை ஒத்துக்க வச்சிருவேன், நீ அதுக்கு முன்னாடி என்னை கொஞ்சம் இறக்கி விடுறியான்னு கேட்குறா. ஆனால் லீகன் அதை கண்டுக்காமல் திரும்பவும் அவள் தொங்கிட்டு இருக்க கயிறை பிடிச்சி ஆட்டி விடுறான். ஜெயோங் இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு தலை சுத்தம்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் லீஷனை காமிக்கிறாங்க. லீஷன் தொங்ஷல் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ தொங்ஷல் லீஷன் கிட்ட, நீ எப்படியாச்சும் லீகனை கன்வின்ஸ் பண்ணி இங்கே வரவை. அதை கேட்டதும் லீஷன், இது என் கையில் இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். தொங்ஷல், நான் சொல்கிறத கேளு, அவனுடைய சின்ன பாஸ்ட் விஷயம் அவனுக்கு ஞாபகம் வந்தால் கூட அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு.
லீஷன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஜெயங்கோடைய நம்பர் இருக்கான்னு கேட்குறான். தோங்ஷில் ஏன்னு கேட்குறாரு. லீஷன் எனக்கு இன்னைக்கு லீவ் வந்துச்சு, சரி அவங்க கூட டின்னர் சாப்பிட்லான்னு நினச்சேன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ தோங்ஷில் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நீ ஏன் கூட டின்னர் சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதோ லீஷன் ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவங்க காமிக்கிறாங்க. அவள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸில் பொருள் வாங்கிட்டே இருக்கும்போது கார்டு கொடுத்ததும் அவள் கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சு. அதை பார்த்ததும் சேம் என்னுடைய அப்பா என்னுடைய கார்டை பிளாக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டே அப்போ லீஷன் அங்கே வரான். வந்து சேம்காக பே பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் 2 பேர் வெளியே இருக்காங்க. அப்போ சேம் லீஷன் கிட்ட என்ன நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்தியா, நான் தான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, என்ன உனக்கு திரும்பவும் என்னை பிடிச்சிருச்சான்னு கேட்குறா. அது கேட்டதும் லீஷன் என்ன நீ சொல்கிறா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறான். சேயோன் நான் சொல்கிறத கேளு, நான் இங்கே வந்தது என்னுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னுடைய அப்பா ஒரு கேங்ஸ்டர், அவர் யாரையாச்சும் என்னை நோட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாரு. ஸோ நீ அவங்கக்கிட்ட சேஃபாகவே இருன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீனில் சேயோனையும் தங்ஷிலையும் காமிக்கிறாங்க. அப்போ தங்ஷில் சேயோன் கேட்டால் ப்ரொஃபஸரும் டேயும் சேர்ந்து தான் இந்த டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க, ஆனால் நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, நான் இது எல்லாமே பார்த்துக்கிறேன், நீ உன்னுடைய சப்ஜெக்ட் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஜெயோங் ஓகேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ஜெயோங் வெளியே வரா. அப்போது டேயோங் வரதை பார்த்து அவங்ககிட்ட எதுவுமே பேசாமல் ஸ்பீடாக அங்கேருந்து வந்துடுறா. நெக்ஸ்ட் சீனில் லீகனை காமிக்கிறாங்க. லீகன் வீட்டில் எல்லாரும் சாப்பிட உட்காராங்க. அப்போது லீகன் அங்கே இருக்க பாயில் சிக்கனை பார்த்து எனக்கு பாயில் சிக்கன் பிடிக்காதுலன்னு சொல்கிறான். லீகனுடைய அம்மா இன்னுமான்னு கேட்டுட்டு டக்குன்னு அமைதியாகிடுறாங்க. லீகன் சீக்கிரமாக சாப்பிடணும், எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறான். லீகனுடைய அம்மா பரவாயில்ல நீ பொறுமையாகவே சாப்பிடு, என்ன உன்னுடைய வீட்டில் பொண்ணாக இருக்கான்னு கேட்குறாங்க. லீகன் எனக்கு அந்த விஷயத்துக்கெலாம் நேரம் கிடையாதுன்னு சொல்கிறான். லீகனுடைய அம்மா அந்த பொண்ணு உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்கிறாங்க. அது கேட்டதும் லீஷன் என்ன ஃபர்ஸ்ட் லவ்வா, யார் அதுன்னு கேட்குறான். லீகன் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வரான். லீஷன் ஸ்பீடாக வெளியே வந்து என்ன உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறான். லீகன் அந்த மாதிரிலாம் இல்லை, சரி ஓகே எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அப்போ நான் வீட்டில் தானே இருந்தேன்னு கேட்குறான். அதை கேட்டதும் லீஷன் ஆமாம் நீங்கள் வீட்டில் தான் இருந்தீங்க, ஏன் பழைய விஷயத்த ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்குறான். லீகன் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வெளியே வந்து அவனுடைய காரில் ஏறுறான். இன்விடேஷன் பார்த்து ஸ்பீடாக காரோடைய லொக்கேஷனை செக் பண்ணி அன்னைக்கு நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கேன், ஆனால் லீஷனே என்கிட்ட போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு கேமராவோடைய மெமரி கார்டை பார்க்குறான். ஆனால் அதில் மெமரி கார்டு இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் லீஷன் ஒரு சேஃபாக ஓப்பன் பண்ணி அந்த மெமரி கார்டை உள்ள வைக்கிறான். அதே நேரத்தில் அதில் லீகனுடைய மெடலும் இருக்குது. அப்போது பாஸ்ட் சீனை காமிக்கிறாங்க. லீஷன் ஸ்பீடாக லீகனை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்து அவன் அழுதுகிட்டே இது எல்லாமே என்னுடைய தப்பு தான் சொல்லிட்டு லீகனுக்கு சிபிஆர் பண்ணுறான். சிபிஆர் பண்ணிகிட்டே இருக்கும் போது 119 வந்துடுது. அதை பார்த்ததும் லீஷன் ஸ்பீடாக அந்த மெடல் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதே நேரத்தில் ப்ரெசண்ட்டில் லீஷன் அந்த மெடலை பார்த்து இதெல்லாம் மறைஞ்சிருக்கதான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் லீகனை காமிக்கிறாங்க. ஹோட்டலுக்கு வந்து அங்கே இருக்கவர்கிட்ட லக்கேஜை பார்த்து என்ன ஜெயோங் இன்னும் வந்து லக்கேஜை வாங்கலையான்னு கேட்குறான். அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஜெயோங் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ சேயோங் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து சேயோங் கூட உட்காரா. அப்போ சேயோங் அவள் கையில் இருக்க பிரேஸ்லெட் காமிச்சு இது உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ தான் எனக்கு பண்ணி கொடுத்தேன்னு சொல்கிறா. ஜெயோங் இல்லைன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் அவங்க அங்கேயும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த இடத்துலையும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சேயோன் கிட்ட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது சேயோங் கிட்ட ஒருத்தர் பேசுகிறாரு. சேயோங் அவர்கிட்ட என்னுடைய அப்பா கிட்ட சொல்லுங்கள், இங்கே என்னுடைய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நானே வந்துடுறேன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறா. ஆனால் அவர் அதை கேட்காம சேயோங் அங்கேருந்து கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஜெயோங் நடுவில் வந்ததும் அவர் ஜெயோங்கோடைய கையை பிடிக்கிறாரு. சேயோங் அதை பார்த்ததும் அவனை அடிச்சுட்டு இதை நான் இட்டாலியில் உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன், நான் எப்படி பண்ணேன்னு கேட்குறா. நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஜெயோங் சேயோன் கிட்ட அவருக்கு என்ன தெரியும், ஆனால் அவர் வேணும்னு என்ன உள்ளே விட மாட்டாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் 2 பேருமே பார்க்கிங் ஏரியாவில் ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கும் அவங்க வீட்டில் இருக்காதான் நினச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தோங்ஷிலை காமிக்கிறாங்க. தோங்ஷில் ஃபீல் பண்ணிகிட்டே இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, ஆனால் யாருக்குமே அந்த ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டே வந்துட்டுருக்காரு. அப்போ ஒரு நர்ஸ் ஸ்பீடாக வந்து அவர்கிட்ட கிம்ச்சி கொடுத்து உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறாங்க. அதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்ததும் சேயோங் எழுந்து அவங்க 2 பேரும் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறத பார்த்து எல்லாரும் அவங்களே ஒரு மாதிரி பார்க்கறத பார்த்து ஸ்பீடாக ஜெயோங் எழுப்புறா. ஆனால் ஜெயோங் எழுந்துக்காததால அமைதியாக அவங்க இருந்து போயிடுறா. கொஞ்ச நேரத்துலேயே லீகன் வந்து ஜெயோங்க எழுப்புறான். ஜெயோங் எழுந்து நீங்கள் என்ன பண்ணுற, இது என்னுடைய ரூம்னு சொல்கிறா. லீகன் என்ன இது உன்னுடைய ரூமான்னு கேட்குறான். அப்போ தான் ஜெயோங்க்கு அவள் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறத பார்த்து
நான் இங்கேயே நைட் தூங்கிட்டேனான்னு சொல்றான். அத கேட்டதும் லீஹன், "நீ ஸ்பீடா இங்கேருந்து போறியா? டைரக்டர் இங்க வரப்போறான்னு" சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ சேயோன் ஜெயோங்க உள்ள அனுப்பிட்டு வெளியே இருந்தே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறா. ஜெயோங் உள்ள போனதோ அவளுடைய அம்மா திரும்பவும் துடுப்பை எடுத்து ஜெயோங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, "இவ்வளோ நாள் நீ எங்கே தான் இருந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க." இது எல்லாமே பார்த்துட்டு சேயோன் வெளியே நின்று சிரிக்கிறா. அதே நேரத்தில் லீகனும் ஷேர்மேன் ஒன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. ஷேர்மேன் ஒன் லீகன் கிட்ட, "நான் உன்னுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஆனால் அத்லெட்ஸ் இருக்கும் போது நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு." அதை கேட்டதும் லீகன், "என்னுடைய கம்பெனியில் ஒரு அத்லெட் இருக்கா, அவள் பேர் சேயோங். ஆனால் அவள் இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா, அவள் வந்ததும் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிடுவான்னு சொல்கிறான்." அதை கேட்டதும் அவர், "லீஷன் உன்னுடைய தம்பி தானே?" அப்படின்னு கேட்குறாரு. லீகன் ஆமான்னு சொல்கிறான். சரி, ஓகே, லீஷன் உன்னை சூஸ் பண்ணுவானா ஹங்ஷுவை சூஸ் பண்ணுவானான்னு கேட்குறாரு. அதை கேட்டதோ லீகன், "எனக்கு தெரியும் லீஷன் எந்த கம்பெனியில் இருக்கானோ அங்கே தானே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறான். சீனில் ஜெயோங்கையோ சேயோனையோ காமிக்கிறாங்க. 2 பேரும் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ சேயோன் அவளுடைய பிரேஸ்லெட்டை கழட்டி ஜெயோங்கோடைய கையில் போட்டு, "நீ விஷ் கேளுன்னு" சொல்கிறா. ஜெயோங் எனக்கு வேண்டான்னு சொல்கிறா. சேயோன், "இல்லை இல்லை, நீ கட்டிக்கோன்னு சொல்லிட்டு அவளுடைய கையில் கட்டி, நீ நினைக்கிறதுல நடக்கணும், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறா. அது கேட்டதும் ஜெயோங், "அப்போ உன்னுடைய விஷயம் என்னன்னு" கேட்குறா. சேயோன், "இப்போதைக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீ தான், உனக்கே அது நல்லதாக நடக்கட்டும்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ஹங்ஜு லிஷன் கிட்ட சேயோங்கும் அவனும் ஒன்றா இருக்க ஃபோட்டோவை காமிச்சு, "என்னது இது, இதெல்லாம் மீடியாவில் வந்தால் என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல, தேவையில்லாமல் ரூமர்ஸ் வரும்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் லிஷன், "நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு கேங்ஸ்டர், அந்த பொண்ணு பக்கத்தில் நான் போனால் கூட என்னை கொன்னுடுவாங்க, நாங்கள் 2 பேரும் தற்செயலாக மீட் பண்ணோம், ஸோ இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஜெயோங் லைப்ரரியில் டென்னிஸை பற்றி படிச்சுட்டு இருக்கா. அவள் படிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே டென்னிஸ் கோர்ட்டுக்கு வரா. அந்த இடத்துல லீஷன் இருக்கிறத பார்த்து லீஷன் கிட்ட வந்து, "எனக்கு டென்னிஸ் பற்றி சொல்கிறீங்களான்னு" கேட்குறா. லீஷன், "என்ன இதை நீங்கள் எதுக்காக கற்றுக்குறீங்கன்னு" கேட்குறான். அது கேட்டதோ ஜெயோங், "இதை நான் சேயோங்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு" சொல்கிறா. லீஷன் ஓகேன்னு சொல்லிட்டு ஜெயோங்க்கு டென்னிஸ் விளையாட சொல்லி கொடுக்குறான். அப்போ 2 பேரும் சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் லீஹன் அவனுடைய ரூமில் இருக்கான். அப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்டு ஜெயோங் நினச்சி டோரை ஓப்பன் பண்ணுறான். ஆனால் பாங் உள்ளே வந்து, "என்ன உன்னுடைய ஆஃபீஸ் உண்மையாகவே பெருசாக இருக்குன்னு" சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போய் படுக்கிறான். எந்த ரூமில் ஜெயோங் இருந்தாலும் அதே ரூமில் அவளுடைய பொருளெல்லாம் பார்த்து வெளியே வந்து, "நான் கேள்விப்பட்டேன் நீ ஒரு வயசான டாக்டரை டீம் டாக்டராக வச்சிருக்கியாமேன்னு" சொல்கிறான். அதை கேட்டதோ லீஹன், "ஆமாம், நான் டீம் டாக்டராக வைக்கலாம் தான் நினச்சிட்ருக்கேன், ஆல்ரெடி உனக்கு தான் தெரியும்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு" சொல்கிறான். அதை கேட்டதோ போங், "இல்லை நீ அவளை விட்டு தள்ளியே இருக்கணும்னு" சொல்கிறாரு. அதை கேட்டதோ லீஹன் போங்கை வெளியே அனுப்பிடுறான். அதே நேரத்தில் லீஷியனும் ஜெயோங்கும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போது ஜெயோங், "என்னுடைய வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நானே நடந்து போகிறேன்னு" சொல்கிறா. லீஷியன், "ஓகே, நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன், நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட்லாம், அப்போ நான் உனக்கு டென்னிஸோடைய ரூல் எல்லாம் பற்றி சொல்கிறேன்னு" சொல்கிறான். ஜெயோங் ஓகேன்னு சொல்கிறா. அதே நேரத்தில் 2 பேரும் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜெயோங் அங்கேருந்து போகிறா. அப்போது யாரோ ஜெயோங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. லீஹன் வெளியே வந்து ஜெயோங்க்கு கால் பண்ணுறான். ஆனால் ஜெயோங் கால் எடுக்காததால் என்ன இவன் பண்ணுறான்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது ஜெயோங் அதே ரூட்டில் நடந்து போகிறா. லீகன் அதை பார்த்து ஜெயோங் பின்னாடி நடந்து போகிறான். அப்போ ஜெயோங்கோடைய ஹீல்ஸ் ஒரு இடத்துல மாட்டிக்குது. அதை பார்த்து அங்கே இருக்க ஒருத்தன் வந்து, "நான் ஹெல்ப் பண்ணுவான்னு" கேட்டதோ ஜெயோங், இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அதை பார்த்து லீகன், "இவ என்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி பேசுவான்னு நினச்சேன், ஆனால் இவ எல்லார்கிட்டையுமே இந்த மாதிரி தான் பேசுகிறான்னு" சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஜெயோங் பொறுமையாக நடந்து போகிறா. அப்போ அவன் திரும்பவும் ஜெயோங்கை ஃபாலோ பண்ணுறான். இதை பார்த்து லீகனும் அவங்கள ஃபாலோ பண்ணுறா. கொஞ்சம் நேரத்துலேயே ஜெயோங்க்கு அவளை யாரும் ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சு ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கிறா. லீகனும் ஸ்பீடாக அவங்க பின்னாடி ஓடுறான். கொஞ்சம் நேரத்துலேயே லீகன் அவனை அடித்து அவனுடைய முகத்தை பார்த்தது தான் தெரியுது அது டேயோன்னு. அதை பார்த்ததும் லீகன், "நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். டேயோ, "இல்லை, நான் ஜெயோங்கை பற்றி உன்னை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் அவளை ஃபாலோ பண்ணுறேன்னு" சொல்லிட்டு, "என்ன உண்மையாகவே ஜெயோங் தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் நீ நினைக்கிறியா? உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? உன்னுடைய மெமரி தான் நீ மறந்துட்டியேன்னு" சொல்கிறான். அது கேட்டதோ லீகன், "எனக்கு தெரியும்னு" சொல்கிறான். ஆனாலும் டேயோங் திரும்ப உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா ஜெயோங் தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். அதை கேட்டதோ லீகன், "எனக்கு தெரியும், அதே நேரத்தில் என்னுடைய பாஸ்ட் மெமரியெல்லாம் நான் இப்போ தேவையில்லாமல் யோசிக்கிறதா இல்லை, நீ இதோட அதை விடுன்னு" சொல்கிறான். அதே நேரத்தில் ஜெயோங்க காமிக்கிறாங்க. சவுண்ட் கேட்டு லீகன் நினச்சி டோர் ஓப்பன் பண்ணுறா. ஆனால் அந்த இடத்துல லீஷன் இருக்கான். ஜெயோங் பார்த்ததும் அதிர்ச்சி ஆகிடுறான். அதிர்ச்சியாகி, "நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு" கேட்குறான். அதே நேரத்தில் லீகன் அங்கே வந்து, "நீ நினச்சது கரெக்டு தான், இவன் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு" சொல்கிறான். சீனில்
ஹங்ஜோடைய டேபிளில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதில் ஒரு ஃபோட்டோவில் லீகன் ஹாண்ட் ரிவரில் குதிக்கிறதுக்கு முன்னாடி லீகனும் லீஷனும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் ஷிண்டு. பாய் பாய்.